show you a verse in Ezekiel. எசேக்கியேல் இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Ezekiel in chapter 36. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். Here is a promise given to Israel, but it applies to the new covenant also. இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது புது உடன்படிக்கையிலும் நமக்கு பொருந்தும். Let me first of all tell you that the first prayer that Jesus taught us to pray was hallowed be your name. நான் உங்களுக்கு முதலாவது சொல்லுகிறது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம் பரமண்டல இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். Not give me victory over sin. பாவத்தின் மேல் ஜெயம் கொடும் என்று அந்த ஜெபம் அல்ல. Deliver us from evil and from sin comes right at the bottom of the prayer. தீமையிலிருந்து பாவத்திலிருந்து எங்களை நீக்கி ரட்சியும் என்கிற ஜெபமானது அந்த ஜெபத்திலே கடைசியிலே வருகிறது. But first prayer is hallowed be your name. ஆனால் ஜெபத்திலே முதலாவது வருகிறது ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். So our first prayer is not deliver me from sin. ஆகவே நம்முடைய முதல் ஜெபமானது பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்பதல்ல. But Lord, your name is being dishonored by the way I am living in sin. ஆண்டவரே நான் பாவத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அது நிமித்தமாக உம்முடைய நாமம் கனவீனப்படுத்தப்படுகிறது. Every time I cannot control my temper in the heavenlies, Jesus name is being dishonored. ஒவ்வொரு முறையும் நான் என் கோபத்தை அடக்க முடியாதபடி கோபப்படும் பொழுது ஆண்டவரே பரத்திலே உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. Now if I am not a Christian, then Jesus name is not dishonored. நான் கிறிஸ்தவன் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய இயேசுவின் நாமம் Or கனவீனப்படுத்தப்படுவதில்லை. if I am not born again, then Jesus name is not dishonored. நான் மறுபடியும் பிறக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுது தேவனுடைய நாமம் கனவீனப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் மறுபடியும் பிறந்து And I விட்டால் get angry with somebody யார் மீதாவது கோபப்பட்டால் and I look at some dirty pictures on the internet, இன்டர்நெட்ல அசுத்தமான ஒரு காட்சியை நான் பார்ப்பேன் என்றால் think dirty thoughts and commit sin, அல்லது அசுத்தமான சிந்தைகளை எண்ணி எண்ணி நான் பாவம் செய்வேன் then என்று Jesus சொன்னால் name is dishonored if I am a believer. நான் விசுவாசியா இருந்தால் தேவனுடைய நாமமானது அவருடைய நாமத்துக்கு அபகீர்த்தி And உண்டாகிறது. that is what you must think of first. அதைத்தான் நீங்கள் முதலாவது எண்ணி பார்க்க வேண்டும். Lord, every sin of mine is dishonoring your name in the heavenlies. என்னுடைய பாவத்திலே ஒவ்வொன்றும் ஆண்டவரே பரத்திலே பரமண்டலத்திலே நம்முடைய நாமத்துக்கு கனவீனத்தை கொண்டு வருகிறது. It is making the devil say to you, look at this fellow how he lives, and you call him your child. இந்த ஆளை பாருங்கள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளை என்று தன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறான், அவன் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள் என்று சொல்லி பிசாசு தேவனை குற்றம் சாட்டுகிறான். No believer may have seen you commit that secret sin. இந்த அந்தரங்க பாவத்தை நீ செய்வது எந்த விசுவாசியும் பாராமல் இருந்திருக்கலாம். No believer may have seen you being dishonest with money. பண விஷயத்திலே நீ உண்மையில்லாத நிலையை எந்த விசுவாசியும் பார்க்க முடியாமல் telling a lie in your office. உன்னுடைய அலுவலகத்திலே நீ பொய் சொல்கிறாயே எந்த விசுவாசிக்கும் தெரியாமல் இருக்கலாம். But your name of Jesus dishonored because you claim to be a born again spirit filled believer. நான் ஒரு மனம் திரும்பின ஆவி நிறைவு பெற்ற ஒரு விசுவாசி என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறபடினாலே தேவனுடைய நாமம் கனவீனப்படுத்தப்படுகிறது. What is the use you are speaking in tongues and shouting hallelujah in the meeting if you are dishonoring God's name every day of the week? வாரத்திலே ஒவ்வொரு நாளிலேயும் தேவனுடைய நாமத்தை கனவீனம் பண்ணி சபையிலே வந்து அல்லேலூயா சொல்லி அந்நிய பாஷை சொல்லி பேசுவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? So the Lord says in Ezekiel 36. ஆகவே தேவன் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். He gives us a promise. அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Verse 23. 23ஆம் வசனம். I will vindicate the holiness of my great name which has been profaned among the nations which you have profaned in their midst. புறஜாதிகளின் நடுவிலே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். That is God's desire. இதுதான் தேவனுடைய வாஞ்சை. His promise. அவருடைய வாக்குத்தத்தம். You have dishonored my name by your way of life, but I will glorify my name. நீ வாழ்ந்த உன்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக என்னுடைய நாமத்துக்கு பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்து விட்டாய், ஆனால் நான் என்னுடைய நாமத்தை பரிசுத்தமாக்குவேன். Verse 25. 25ஆம் I வசனம். will cleanse you from all your filthiness. In the middle of that verse. எல்லா அசுத்தங்களிலிருந்தும் உன்னை நான் சுத்தமாக்குவேன் என்று சொல்கிறார். I will put my spirit within you. Verse 27. 27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன்னுடைய உள்ளத்திலே என்னுடைய ஆவியை வைப்பேன். And listen to this. கவனித்து கேளுங்க. He is not saying you must obey me. நீ எனக்கு கீழ்ப்படிவா என்று சொல்லவில்லை. I will make you obey me. நான் உன்னை கீழ்ப்படிய பண்ணுவேன். I will give you the power and the desire to do my will. என்னுடைய சித்தத்தை நீ செய்யும்படியாக உனக்கு என்னுடைய வல்லமையை நான் தருவேன், வாஞ்சையை தருவேன். And then my name will be glorified. அப்பொழுது என்னுடைய நாமம் மகிமைப்படும். Verse 32. 32ஆம் வசனம். I'm not doing this for your sake. நான் இதை உன் நிமித்தமாக செய்யவில்லை. No. இல்லை. He is doing it for his own name's sake. அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக இதை செய்கிறார். Christians have dishonored the name of Jesus for many hundreds of years. அநேக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு கனவீனத்தை கொண்டு வந்து விட்டார்கள். And we who have claimed to be such wonderful believers have also dishonored God's name. அருமையான விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாமும் தேவனுடைய நாமத்திற்கு அபகீர்த்தியை கொண்டு வந்து விட்டோம். But he is going to glorify his name. ஆனால் அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த But போகிறார். there's something we have to do. ஆனால் நாம் ஒன்றை செய்ய வேண்டும். And when he glorifies his name, அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது,
what will happen? என்ன நடக்கும்? Verse 35, the desolate land will become like the Garden of Eden. 35ஆம் வசனத்திலே பாழாய் கிடக்கக்கூடிய இந்த தேசமானது ஏதேன் தோட்டத்தைப் போல மாறும். But what must me do? ஆனால் அங்கே என்ன தேவைப்படுகிறது? Verse 37, 37ஆம் வசனம், I will let the house of Israel ask me to do this for them. என்னிடத்திலே அந்த மக்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நான் செய்வேன் என்று சொல்கிறார். That means only if we ask, he will do it. நாம் கேட்டால் மட்டுமே அதை அவர் செய்வார். He wants to do many things. அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். He wants to glorify his name. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். But he wants us to pray, say, Father, hallowed be thy name. ஆனால் ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தம் பண்ணப்படுவதாக என்று நாம் ஜெபிக்க Your name has been dishonored by me for many years. I am sorry, Lord. ஆண்டவரே அநேக ஆண்டுகளாக என் நிமித்தமாக உம்முடைய நாமத்திற்கு கனவீனம் உண்டாகிவிட்டது. ஆண்டவரே என்னை மன்னித்தருளும். You know, we can look at victory over sin from two angles. நாம் இரண்டு கோணத்திலிருந்து பாவத்தின் மேல் உள்ள வெற்றியை நாம் பார்க்க முடியும். This is a bad habit I want to get rid of it. ஐயோ இது என்ன கெட்ட பழக்கமா இருக்கு, அதை நான் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லலாம். It's a bad thing. இது கெட்ட காரியம். It's bad testimony. அது கெட்ட சாட்சி. That's one way to look at it. இதை நாம் ஒரு விதத்திலே பார்க்கலாம். The other way to look at it is, Lord, this is dishonoring your name. இன்னொரு விதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே இது உம்முடைய நாமத்திற்கு கனவீனத்தை கொண்டு வருகிறதே. That is the better way to look at it. இதை பார்ப்பதற்கு இது சிறந்த வழி. Not that it's harming me, but it's harming God. இது என்னை வேதனைப்படுத்துகிறதல்ல, தேவனை வேதனைப்படுத்துகிறது. So often we try to get rid of sin because it's harming us. அநேக சமயத்திலே நமக்கு தீமை செய்கிறபடினாலே நாம் பாவத்தை விட்டுவிட விரும்புகிறோம். Because we want a good testimony. நமக்கு நல்ல சாட்சி வேண்டும் என்பதனாலே. That's good, but it's not as good as seeking the glory of God. அது நல்லதுதான், ஆனால் தேவனுடைய நாமத்தை தேடக்கூடிய அளவுக்கு இது நல்லதல்ல. Lord, my life is dishonoring you. ஆண்டவரே என்னுடைய நாமம் உம்முடைய நாமத்தை, என்னுடைய வாழ்க்கையானது உம்முடைய நாமத்தை கனவீனம் பண்ணுகிறது. I want to overcome sin in my life because that will honor your name. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கனம் பண்ணுகிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டுவிட விரும்புகிறேன். It says in verse 37, I have to ask for it. நாம் அதை கேட்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். If I don't ask for it, he won't do it. நான் அதை கேட்காத பட்சத்தில் அவர் செய்ய மாட்டார். And that's the reason why many people are not getting victory. அநேகருக்கு ஜெயம் கிடைக்காததனாலே கிடைக்காமல் இருப்பதுக்கு இதுதான் காரணம். That's the reason why God allows many difficulties and pressures to come into our life. நம்முடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்களும் அழுத்தங்களும் வருவதற்கு தேவன் இதனால தான் அனுமதிக்கிறார். The history of Israel is full of this type of defeat, and they're calling out to God and God delivering them. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை முழுதுமாக இது போன்ற தோல்விகள் அவர்கள் வாழ்க்கையில் வருகிறது. வந்த உடனே தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். We saw that in Exodus in chapter 2. யாத்ராம் 2ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்த்தோம். How they sighed and cried, பெருமூச்சு விட்டு கதறினார்கள். and then God delivered them. அதற்கு பிறகு தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். He waited. தேவன் காத்திருந்தார். Exodus 2 verse 24, யாத்ராம் 2ஆம் 23 and 24. யாத்ராம் 2ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள். They sighed, they cried, then God heard and delivered them. அவர்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், பெருமூச்சு விட்டார்கள். அதற்கு பிறகு தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். Then what happened? அதற்கு பிறகு என்ன After நடந்தது? some time they went into bondage again. மீண்டுமாய் அவர்கள் கட்டுக்குள்ளாக அடிமைத்தனத்துக்குள்ளாக சென்றார்கள். See the book of Judges. நியாயாதிபதிகளின் புத்தகம். The book of Judges, நியாயாதிபதிகளின் புத்தகம். it says here that the children of Israel, chapter 2 verse 12, verse 11, did evil in the sight of the Lord. நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மக்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று Verse வாசிக்கிறோம். 13, they forsook the Lord. அவர்கள் தேவனை விட்டு விட்டார்கள். And so the anger of the Lord, verse 14, burned against them, and he gave them into the hands of the enemy. ஆகவே தேவனுடைய கோபமானது அவர்களை சத்துருக்களுக்கு ஒப்புக் கொடுத்தது. That means God punished them by allowing them to be defeated. அவர்கள் தோற்கடிக்கப்படும்படியாய் தேவன் அவர்களை அனுமதித்து அவர்களை தண்டித்தார். And they were so distressed, verse 15. 15ஆம் வசனம், அவர்கள் அவ்வளவாய் நெருக்கப்பட்டார்கள். And then the Lord raised up judges for them. அதற்கு பிறகு கர்த்தர் நியாயாதிபதியில் எழும்ப பண்ணினார் என்று 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Then we read in chapter 3. 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Again they were, chapter 3 verse 8, the anger of the Lord was kindled against them. He sold them to the enemy. நியாயாதிபதியில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இஸ்ரவேலின் மேல் கர்த்தர் கோபம் உண்டவராகி அவர்களை சத்துருக்களின் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். Then the sons of Israel cried out to the Lord, verse 9. 9ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். And the Lord raised a deliverer for them. மீண்டுமாய் தேவன் அவர்களை நியாயாதிபதியில் எழும்ப பண்ணி விடுதலையாக்கினார். And then again, verse 12. 12ஆம் வசனம், again they did evil in the sight of the Lord. மீண்டுமாய் அவர்கள் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். So the Lord put them under another enemy. ஆகவே இன்னொரு சத்துருவுக்கு கீழாக தேவன் அவர்களை வைத்து விட்டார். And they served that enemy, verse 14, for 18 years. 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் 18 வருஷம் அந்த சத்துருக்களுக்கு சேவித்தார்கள். And verse 15, they cried out to the Lord again. 15ஆம் வசனத்திலே கர்த்தரை நோக்கி மீண்டுமாய் அவர்கள் கூப்பிட்டார்கள். And again the Lord delivered them. மீண்டுமாய் தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். And we read here further, நாம் மீண்டுமாய் கீழே வாசிக்கிறோம். chapter 3 verse 30. 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Moab
after he was delivered, we read here, the sons of Israel, chapter 4, verse 1, again did evil in the sight of the Lord. நாம் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், திரும்பவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். And verse 3, again the sons of Israel cried to the Lord. மீண்டுமாய் 3ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி கதறினார்கள், முறையிட்டார்கள். You can read that throughout the book of Judges. இதை நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகம் முழுவதுமாக வாசிக்கலாம். They go into sin. பாவத்துக்குள்ளாய் God போகிறார்கள். gives them into judgment. தேவன் அவர்களை And they, oh நியாயத்தீர்க்கிறார். God, please help me. ஆண்டவரே உதவி செய்யும். God delivers them. தேவன் விடுதலையாக்குகிறார். After some time they forget it, சில நேரம் கழித்து மறந்து go விடுகிறார்கள். back into sin again. மீண்டுமாய் பாவத்துக்குள்ளாய் Again they போகிறார்கள். cry out. மீண்டுமாய் கதறுகிறார்கள். This is the history of God's people. இதுதான் தேவ ஜனங்களுடைய சரித்திரமாய் இருக்கிறது. And there's a reason for it. அதற்கு ஒரு காரணமும் உண்டு. It says in the last verse of Judges, நியாயாதிபதிகளினுடைய கடைசி வசனம், everybody did what was right in his own eyes. அவனவன் தன் பார்வைக்கு தோன்றினபடி செய்தான். Judges chapter 6, Judges chapter 21 verse 25. நியாயாதிபதிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். You know, the trouble with many Christians is they do whatever they think is right. அநேக கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தாங்கள் எது சரி என்று நினைக்கிறார்களோ அதை செய்கிறார்கள். They don't submit to God's word and say, Lord, what does your word teach? தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களை போதியும் என்று கேட்பதில்லை. Show me what I should do. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று காட்டும். They get into problems. பிரச்சனைக்குள்ளாய் அகப்படுகிறார்கள். A lot of the problems believers have, they have caused themselves. அநேக பிரச்சனைகள் விசுவாசிகளுக்கு வருகிறது அல்லவா, அதெல்லாம் தாங்களாகவே தேடிக்கொண்ட பிரச்சனைகள். பிரச்சனைகள். They cry out to the Lord. பின்ன தேவனை நோக்கி கதறுகிறார்கள். The Lord delivers them. தேவன் அவர்களை விடுதலையாக்குகிறார். And then they go back into it again. மீண்டுமாய் போய் செய்கிறார்கள். We read another example of that after many years of that type of bondage, finally in 2 Chronicles. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் கழித்து நாம் மீண்டுமாய் வாசிக்கிறோம் 2 நாளாகமத்திலே. 2 Chronicles chapter 36. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம். You know, the children of Israel had disobeyed for so many years. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எவ்வளவோ ஆண்டுகளாக கீழ்ப்படியாமலே வாழ்ந்து வந்தார்கள். And we read in 2 Chronicles 36 and verse 15. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். The Lord, the God of their fathers, sent word to them again and again by his messengers. அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் மீண்டுமாய் ஸ்தானாபதிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். Again and again he sent his messengers. மீண்டுமாய் தம்முடைய ஸ்தானாபதிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். And in the history of the Christian church, every now and then God has raised up somebody to proclaim his word of holiness. கிறிஸ்தவ சரீரத்திலே சபை சரித்திரத்திலே தேவன் தம்முடைய பரிசுத்த வார்த்தையை அறிவிக்கும்படியாக தேவ மனிதர்களை எழுப்பி கொண்டே இருக்கிறார். Not many like that. அதுபோல அநேகர் இல்லை. If you look at the history of the Christian church, கிறிஸ்தவ சபையின் வரலாற்றிலே நீங்கள் பார்க்கும்போது, among the thousands of preachers, ஆயிரக்கணக்கான பிரசங்கியார்களிலே, I think 1 in 10,000 you may find who's preaching holiness. பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார் 10,000 பேர்களிலே ஒருவரை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். Out of 10,000 preachers you may find one preacher who preaches holiness. 10,000 பிரசங்கியார்கள் இருந்தால் அதிலே பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார் ஒருவர் தான் இருப்பார். I'm talking about real practical day to day holiness. நான் பேசுகிறது எந்த பரிசுத்தம் என்று சொன்னால் அனுதின வாழ்க்கையிலே நடைமுறையிலே பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள். Where you actually overcome sin in your thoughts, words, in your home, everywhere. உங்களுடைய சிந்தையிலே, வார்த்தையிலே, குடும்பத்திலே உண்மையாலுமே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை போதிக்கிறவர்கள். The Lord sent word through his messengers again and again. மீண்டுமாய் தேவன் தம்முடைய ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களுக்கு பிரசங்கித்தார். But verse 16 they mocked his messengers. ஆனால் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி, they despised his word. அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து, they scoffed at his prophets. அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தார்கள். They did not respect his prophets. தீர்க்கதரிசிகளை அவர் கனம் பண்ணவில்லை. Until finally கடைசியாக God gave them up completely. தேவன் அவர்களை முழுமையாய் விட்டுவிட்டார். Dear brothers and sisters, these things are written for our instruction. அருமையான சகோதர சகோதரிகளே,
இவைகள் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக And எழுதப்பட்டது. when God gave them up completely, தேவன் முற்றிலுமாக அவர்களை கைவிட்ட பிறகு there was no more remedy, it says in verse 16. 16ஆம் வசனத்திலே இனியும் அவர்களுக்கு மீட்பில்லாத அளவுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகாயம் இல்லாமல் போயிற்று. So he brought the Babylonians. ஆகவே பாபிலோனியரை அங்கே கொண்டு வந்தார். The king of the Chaldeans means the Babylonians. கல்தேயரின் ராஜா என்று சொன்னால் பாபிலோனியர். And they burnt the house of God, verse 19. 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் தேவாலயத்தை அவர்கள் கொளுத்தினார்கள் அக்கினியாலே. Carried them away, verse 20, to Babylon. அவர்கள் அங்குள்ள வெளியேறப்பட்டதை பாபிலோனுக்கு மக்கள் எல்லாம் தூக்கி கூட்டிக் கொண்டு போனார்கள். Verse 21, to fulfill the word of the Lord by Jeremiah. 21ஆம் வசனத்திலே கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு Jeremiah preached for 40 years. எரேமியா 40 ஆண்டுகளாக பிரசங்கித்தார். Perhaps for 46 years. 46 ஆண்டுகளாக. From the time he was a very young man. ஒரு மிகவும் இளைஞனாய் இருந்த நாட்களிலிருந்து. But they would not listen to him. ஆனால் அவருக்கு செவி கொடுக்கவில்லை. And God said, okay, then you have to go. அப்படியானால் நீங்கள் பாபிலோனுக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்று தேவன் விட்டுவிட்டார். And then there in Babylon, அங்கே பாபிலோனிலே after 70 years, 70 ஆண்டுகள் கழித்து God delivered them. தேவன் அவர்களை விடுதலையாக்குகிறார். You know how? எப்படி தெரியுமா? Because there was one man there called Daniel who prayed. அங்கே ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார். அவர் பெயர் தான் தானியேல். We read in Daniel chapter 9. தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Verse 2. இரண்டாம் வசனம். I looked in the books of the Bible, and it was where the word of the Lord was revealed to Jeremiah that the desolations of Jerusalem will last for 70 years. தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேலே நான் எருசலேமில் பாழ்கடிப்புகள் நிறைவேற்றி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். He read it. புஸ்தகங்களிலே வாசித்தார். The Lord had said, I will through Jeremiah I'll send you for 70 years. எரேமியாவின் மூலமாக தேவன் என்ன சொன்னார் என்றால் 70 வருடங்கள் கழித்து உங்களை நான் மீண்டுமாய் கொண்டு போவேன் என்று சொன்னார். So he didn't say, God has said it, he'll do it. அவர் தேவனே சொல்லிவிட்டார் அதை செய்வார் என்று அவர் காத்திருக்கவில்லை. இல்லை. There's so many things God says that don't happen unless you pray. எவ்வளவு காரியங்களை தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஜெபித்தால் தான் அவைகள் நடைபெறும். இல்லாவிட்டால் நடைபெறாது. Unless you believe. நீங்கள் அதை விசுவாசித்தால் தான் நடக்கும். You know, when you see a promise in scripture, நீங்கள் வேதத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கும் like Daniel saw a promise. தானியேல் ஒரு வாக்குத்தத்தத்தை பார்த்தார். When the 70 years are over, I'll take you back to Jerusalem. 70 ஆண்டுகள் முடிந்த பிறகு எருசலேமுக்கு உங்களை கூட்டிச் செல்வேன். He could have sat back and said, yeah, God will do it. ஆம், தேவன் சொல்லிவிட்டார் அவர் செய்வார் என்று சொல்லி தானியேல் உட்கார்ந்திருக்கலாம். What did he do? என்ன செய்தார்? He began to pray. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். And fast. உபவாசிக்க ஆரம்பித்தார். And confess his sins, verse 4. 4ஆம் வசனத்திலே பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். He didn't blame other people. மற்றவர்களை குறை சொல்லவில்லை. He said in verse 5, we have sinned, Lord. நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் அக்கிரமக்காரராய் இருந்தோம் என்று சொன்னார். Verse 6, we have not listened to you. 6ஆம் வசனத்திலே நாங்கள் உமக்கு செவி கொடுக்கவில்லை. And only open shame belongs to us, verse 7. Verse 8. 8ஆம் open வசனத்திலே shame belongs to us. ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், நாங்களும் எங்கள் ராஜாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். But Lord, forgive us. ஆண்டவர் எங்களை மன்னித்தார். And through that prayer, இந்த ஜெபத்தின் மூலமாக God began to move. தேவன் அசைவாட ஆரம்பித்தார். Verse 20. 20ஆம் வசனம். While I was speaking and praying and confessing my sins. என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து நான் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது. Verse 21. While I was in prayer, the man Gabriel came. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே காபிரியேல் தோன்றினார். And he said, oh Daniel, தானியேலே, I've come to give you insight. Verse 22. 22ஆம் வசனத்திலே சொல்கிறார், உனக்கு அறிவை உணர்த்தும்படியாக இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். I want to tell you, verse 23, Daniel, that you are very highly esteemed in heaven. தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன் பரலோகத்திலே. Oh, I want to be like that. நான் அப்படி இருக்க விரும்புகிறேன். I want the angel to tell me, you are very highly esteemed in heaven. பரலோகத்திலே நீ அதிக கனம் பெற்றவன் அல்லது பிரியமானவன் என்று தூதர்கள் என்னை பார்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். Why? Because he read God's word and prayed, that's all. அவர் செய்ததெல்லாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஜெபித்தார், அவ்வளவுதான்.